எல்லாருக்கும் வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல ஜாவால நெக்ஸ்ட் டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க எதுவும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல ஒரு மெத்தட்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஒரு பாராமீட்டரை எதை பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணிருக்கோம். இன்டிஜர் வேல்யூவோ ஃப்ளோட் வேல்யூவோ டபுள் ஸ்ட்ரிங் வேல்யூவோ தான் பாஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டவே எப்படி ஆர்குமெண்டா பாஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ ஒரு ஆப்ஜெக்ட நம்ம பாராமீட்டரா பாஸ் பண்றதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட பாராமீட்டரா பாஸ் பண்றதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். அப்ப இது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அண்ட் மெத்தடையும் நம்ம சேர்த்து வச்சு ஒர்க் பண்ண முடியும். சோ அப்ப இந்த மாதிரி ஆப்ஜெக்ட பாராமீட்டரா பாஸ் பண்றது அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸை தான் நம்ம பாராமீட்டரா பாஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை நம்ம பாராமீட்டரா பாஸ் பண்ணும்போது அந்த மெத்தடுக்குள்ள நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ எங்கேயும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்லயும் அஃபெக்ட் ஆகும். இதுதான் அந்த ரெஃபரன்ஸா நம்ம பாஸ் பண்றது அப்படிங்கறது அர்த்தம். சோ இங்க கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த கிளாஸுக்குள்ள நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு வேரியபிள் வேல்யூன்னு ஒரு வேரியபிள், அப்புறம் ஒரு பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், அண்ட் தென் ஓபிஜே வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன், கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். சோ டோட்டலா ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், ஒரு பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கேன், ஒரு வேரியபிள் வேல்யூன்னு வச்சிருக்கேன். சோ அப்ப இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அங்க இருந்து நான் கால் பண்ண போறேன். அப்ப இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த ஓபிஜே ஆர்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஓபி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பாராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 10 அப்படிங்கிறது பாஸ் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே இந்த கால் எங்க போயிடும் அப்படின்னா இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிடும். அப்ப இந்த 10 எங்க ஸ்டோர் ஆயிரும், இந்த இன்ட் வேல்யூல 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, திஸ் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 10 என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து வரக்கூடிய வேல்யூ 10 வந்து இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூ திஸ் டாட் வேல்யூங்கிறது இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் இதுக்கு அசைன் ஆயிரும் அந்த 10. சோ அப்ப இப்ப இந்த கிளாஸுக்குள்ள இந்த வேல்யூங்கிற வேரியபிள்ல 10 அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல system dot out dot println பிஃபோர் மெத்தட் கால் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப உங்களுக்கு அவுட்புட்ல என்ன ஆயிரும், பிஃபோர் மெத்தட் கால் அப்படின்னு சொல்லி இங்க பிரிண்ட் ஆயிரும். பிஃபோர் மெத்தட் கால் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிட்டு அடுத்து பாருங்க ஓபி டாட் இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட வச்சு கெட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். அப்ப இந்த கிளாஸுக்குள்ள போகும் கெட் வேல்யூங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கும். இந்த ஃபங்க்ஷன் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், ரிட்டர்ன் வேல்யூ வேல்யூல ஆக்சுவலா என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம், 10 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன் எங்க இருந்து கால் பண்ணப்பட்டுச்சோ அங்கேயே திரும்ப அதோடைய கண்ட்ரோலை கொண்டு போகும். அப்ப இங்க இருந்து எதை எடுத்துட்டு போகுது, 10 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துட்டு போகுது. அப்ப இங்க என்ன ஆயிரும், பிஃபோர் மெத்தட் கால் கோலன் 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இதுதான் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனோட ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்ப மெத்தட் காலுக்கு முன்னாடி இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெத்தடை கால் பண்றதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன இருக்கு, 10 இருக்கு. இப்ப அந்த மெத்தடை கால் பண்றேன், ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டவே நான் ரெஃபரன்ஸா பாஸ் பண்ணிருக்கேன். சோ அப்ப இங்க பாஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட வச்சு நான் என்ன பண்றேங்கிறத பாருங்க. இங்க கால் ஆகி வந்துரும். இங்க கால் ஆகி வந்தோடனே ஆப்ஜெக்டுக்குள்ள ஆக்சுவலா இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும், வேல்யூங்கிற வேரியபிள் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப இந்த அங்க கால் வந்த உடனே ஓபிஜே டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஓபிஜே டாட் வேல்யூ இன்டு 2 கொடுத்துருவாங்க. அப்ப ஓபிஜே டாட் வேல்யூ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள அந்த வேல்யூ என்னவா இருந்திருக்கு, 10 இருக்கு. அதை நான் என்னவா மாத்துறேன், 2ஓட மல்டிப்ளை பண்ணி 20 மாத்துறேன். அப்ப இப்ப ஓபிஜே டாட் வேல்யூல 20 மாறிடும். அப்ப இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு அப்புறமா அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறாங்க. அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 20 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட். அப்ப ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த மெத்தடுக்குள்ள நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அது எங்கேயும் அஃபெக்ட் ஆகும், ஒரிஜினல் ஆப்ஜெக்டையுமே அது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத இதனுடைய கான்செப்ட். இதுதான் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.